இந்த சீசனோட விஷ பாட்டில் யாரு? இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளெல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல. ரொம்ப ஏர்லிங்க, இப்போல்லாம் முடிவு பண்ண முடியாதுங்க, யாருன்றது முடிவு பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, 3 நாளைக்கு வரைக்கும் வந்திருக்குல்ல, அதில் யாரு அந்த பட்டத்தை கொண்டு போக போகிறா? ஏன்னா வருஷம் வந்து நம்மளுடைய சேனலை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு 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 கேட்டகரி அதை வந்து சில பேர் பெருமையாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா கண்டென்ட் அங்கேருந்து தான் கிரியேட் ஆகும், அதை நம்ம ஒத்துக்கணும். கண்டென்ட் கிரியேட் ஆகணும்னா ஒரு விஷம் வேணும், ஒரு விஷ பாட்டில் வேணும், அது அப்படியே இதாகணும், நல்லவங்களை கெட்டவங்களாக்கணும், கெட்டவங்களை நல்லவங்களாக்கணும், அவங்க ஓட்டுகளை பறிக்கணும், தான் வளரணும். சி மேக்கிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற வார்த்தையை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. மேக்கிங் த கேம் இன்ட்ரெஸ்டிங், ஒரு சீசனில் மேக்கிங் த கேம் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு டவுசரை போட்டு ஒரு அக்கா பண்ண வேலை இருக்குல்ல. ஆனால் அவங்க உண்மையிலேயே அந்த கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பட் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க மறந்துட்டாங்க. அதே மாதிரி மேக்கிங் த கேம் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு இங்கே ஒரு அக்கா அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய விஷ பாட்டில் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் பாசிட்டிவான, நீங்கள் இப்போ இருந்து கவனிக்க ஆரம்பிங்க, யார் யாரெல்லாம் ஒரு இடத்துல பாசிட்டிவாக மாறுறாங்களோ, யார் யாரெல்லாம் ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இவங்க பாசிட்டிவாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுதோ, யார் யாரெல்லாம் இங்கே சண்டை வராமல் சமாதானமாகறாங்கன்னு தோணுதோ, அவங்கள்ட்ட எல்லாம் அந்த அக்கா கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு விடுவாங்க உள்ள. இப்போ என்ன நடந்துச்சு? திவாகர் பாசிட்டிவாக மாறிட்டார். திவாகர் எல்லாரும் கை கொடுத்துட்டாங்க. திவாகருக்கு இது பாசிட்டிவாக மாறப்போகுதுன்னு தெரியும், அது மாறிடுச்சு இவங்க நினச்ச மாதிரியே. யாரும் இப்போ கொஞ்ச நாளைக்கு ஆகுது, அட்லீஸ்ட் ஃபார் 1-2 days ஆகுது, இந்த வாரத்துக்கு வந்து அவரை நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்க. 2 விஷயம். ஒன்று, அவர் பேரில் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா வெளியே அவருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத கெஸ் பண்ணாத அளவுக்கு இவங்க யாரும் முட்டாள் கிடையாது. இவங்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கக்கூடிய ஆட்கள், இன்க்ளூடிங் பார்வலிருந்து எல்லாருமே நல்லா இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்க. ஸோ இவர் பேரில் ஒரு டாஸ்க் காலையில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வெளியே சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் எவன் இப்போ டக்குன்னு மாறினான்றதும் தெரியாது. எனி விச் வேஸ் விஷயம் பாசிட்டிவாக மாறிடுச்சு. பாரு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்கே பாரு, இப்போதான் இவங்க நீ நல்லவன் கண்டுபிடிக்கிறாங்க, உனக்கு பின்னாடி ஒரு நல்லவன் இருக்கான்றது இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நான் முதல்லயே கண்டுபிடிச்சிட்டேன், இப்போதான் இவங்களுக்கு தெரியுது, ஆனால் நான் முதல்லயே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அங்கே நீ ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்த ஒரு சில ஆட்கள் கூட நீ சொல்லி கொடுக்கும் போது அவங்களால முடியல. இப்போ பிரவீன்லாம் பார்த்த அப்படின்னா, யாரு பிரவீன் வந்து இவரை கை கொடுத்து சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டாரு. அது பாருக்கு பிடிக்கல. இது பாசிட்டிவாக மாறும், இது இவங்களுக்குள்ள சண்டை வராது, இவங்களுக்குள்ள கண்டென்ட் கிரியேட் ஆகாது. கண்டென்ட்டுக்காக உழைக்கிறவங்க சில பேர் இருக்க தானே செய்வாங்க. பாரு வந்து கண்டென்ட்டுக்காக உழைக்கிறவங்க தானே, ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். ஸோ பாரு என்ன ட்ரை பண்ணுறாங்க, அவன் உன்னை பண்ணது வந்து சும்மா லோலாய்க்காக, அடுத்து அவன் உன்னை பண்ணதெல்லாம் அப்படி பார்த்துக்கோ. இவங்கெல்லாம் இன்னைக்கு தான் தெரியுது. ஆனால் அவங்க வந்து அப்படி பாரு ஏன் இவன் வந்து ஏன் அதை பண்ணிடக்கூடாது? யாருன்னா ஆதிரை வந்து இவர் சொல்ல வந்து எனக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தது. நான் வேற பண்ணுறேன்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆக்டருக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணட்டுமே, பிரச்சனை இல்லையான்னு இவர் சொல்றாரு. ஆனால் மேடம் விட மாட்டாங்க. அது எப்படி? அது நீங்க சொல்ல வந்து அது இது பண்ணிருக்கலாம்ல, அது மாத்திருக்கலாம்ல, அது எப்படி இவங்க மாத்தினாங்க வச்சாங்க? மேடத்துக்கு இப்போ என்ன சிம்பிளா சொல்லணும்னா, இவரை கூடயே வச்சுக்கணும். இவருக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுதுன்னா கூட டிராவல் பண்ணணும். இவரை ஈஸியா மேனிப்புலேட் பண்ணி இவங்க யார் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அடிச்சிடலான்னு இவங்க பிளான் பண்றாங்க. இப்போ பாருக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நிற்பார், நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ண மாட்டார். ஆனால் ரொம்ப கிட்னி இருக்கக்கூடிய ஆள் அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. எப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில கூட பெஸ்ட் ஆக்டர் யாருன்றதா பாருக்கு நான் கொடுக்க முடியாது, கொடுத்தா வந்து என்ன பண்ணிடுவாங்க, நம்ம வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறேன்னு சொல்லிடுவாங்கன்ற அளவுக்கு இவர் மெச்சூர்டாக யோசிக்கிறாரு. ஸோ பாரு இங்கேயே என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் கூட வச்சுக்கணும், வெளியே யாருக்கும் விட்டுறக்கூடாது, யாரு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிடக்கூடாது, இதில் தெளிவாக இருக்காங்க. அதுக்கு அவங்க எஃபோர்ட் போடவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை, யாரெல்லாம் உள்ள பாசிட்டிவாக மாறுறாங்களோ, சுபிக்ஷா உண்மையிலேயே இன்டெலிஜென்ட்டான கேர்ள்னு 10 பேர் சொன்னாங்க அப்படின்னா, சுபிக்ஷா வந்து இந்த மாதிரி ஒரு அடமெண்ட், அவள் வந்து மண்டே கழுவுற ஆள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் கேம். பட்
நேருக்கு நேராக அடிச்சா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. பார்ப்போம் போக எப்படி மாறுது அப்படின்றது. பட் இந்த 3 நாளைக்கு பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு சீசனுடைய விஷவாட்டில் வித்தவுட் டவுட் அக்கா தட்டிட்டு போயிட்டாங்க பாருக்கா.